நான் வந்துட்டு இருக்கிறேண்ணா. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரொட்டேட்டரும் ஆம்பு கலப்பையும் ஒரு பாட்டி இது ஓட்டுறதுக்கு ஒரே இடத்துக்கு போகிறோம். அஜித் 400 எடுத்துகிட்டு வராரு, நம்ம ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை இது எப்படி நல்லா இருக்குதா? ரொம்ப நாள் கழித்து இதை வாங்கி கட்டணும்னு ரொம்ப ஆசை. இது நான் செலெக்ஷனு இல்லை, இது பாருங்க அஜித் செலெக்ஷன் அங்கே கட்டிச்சிக்கிறான், நான் இங்கே கட்டிச்சிக்கிறேன். அஜித் வந்தோன்னு அப்படி கிளம்பலாம். இது வந்து வேறு ஆயில் சர்வீஸ் டேமுக்கு வேறு கீன்னு அடிச்சுட்டே இருக்குது. பேனர் ஏறிட்டு பாருங்க, டேஸ்டில் அடிக்கணும் டோட்டுக்கும். வாடா அதுக்காட்டியும் புகையாக போகுது. நீ போ, நான் பின்னாடி வரேன். நீ போடா, நான் முன்னாடி போகிறதா பின்னாடி வரேன். ஓகேன்பா, ஒரு 10 கிலோமீட்டர் வரும், 7-8 கிலோமீட்டர் வரும். இப்போ போகிறது 8 போயிட்டு ஓட்டிட்டு வரோம். மாப்பிள்ளை கட்டுற புஞ்சாம் பாருங்க, நல்லா இருக்குதுன்னு பார்த்து சொல்லு. நீங்கள் எத்தனை பேர் இது மாதிரி கற்றுக்கிறீங்க? இதுக்கு வந்து ஒரு 400 ரூபா செலவாச்சுக்கிறோம் கட்டுறதுக்கு. பின்னாடி போடான்னா நீங்களே பெரிய வண்டிக்காரன் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன் அப்படின்னா போயிட்டு பங்கள வண்டிக்கு ஒரு 1000 ரூபாய் டேஸ்ட் அடிச்சுட்டேன். வண்டிக்கு ஒரு 2000 ரூபாய் டேஸ்ட் அடிச்சுட்டு போயிடலாம். வண்டிக்கு 2000 அடிச்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு. சதீஷ் ஒரு 2000 அடி, அதுக்கு 2000 அடி. காசு மட்டும் கட்டுப்படாதா? இப்போ தான் ஓட்டுறதுக்கே போகிறோம். கொடுத்தாங்கன்னா வாங்கி தரோம், இல்லைன்னா நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணி தரோம். ஜேசிபி வேலை இல்லையே சதீஷ் இன்னைக்கு? பட்டில் விட்டு தான் டாப்லெட்லாம் அடிச்சுட்டு வந்தேன். நைட் தான் எங்கே சேலமா? ஃபில்டரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவாத. அதுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு அடிச்சு. இந்த வண்டிக்கு டாப் போடாத மண்டை வெடிச்சே போயிட மாட்டேங்குது. அதுக்காட்டி ஒரு வேலை, ஒரு சின்ன வேலைக்கு போனோம்பா. மணி 10 மணி ஆகி போச்சு. இந்த மட்டும் என்ன பண்ணீங்க? வெய்ய வரங்காட்டி எடுத்து போய் ஓட்ட வேண்டியதானே அப்படிங்கிறப்ப.
எதில் அதெல்லாம் மாட்ட மாட்டேன், இதில் தான். அந்த ஹைட்ரோலிக் அதுக்கு தான் ஆகும். ஒன்று மின்னல் வேகத்தில் வருது மினியாட்டா. பார்க்கலாம் 4 கிலோமீட்டர் கரெக்டாக வந்துட்டோம். எப்படி சுற்றுறதுன்னு வேணும்னா வீடியோ வேணும்னா கேளுங்க நண்பா. வீடியோவில் இந்த கிளிப்பை ஆட் பண்ணி விட்றேன். சுற்றுறது ஈஸி தான். நானே தான் சுற்றுறது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நானே சுற்றுறதுக்கு ஒரு 400 ரூபாய் செலவாச்சு. இங்கெல்லாம் சுற்றலை ப்ரோ, இது தேவையில்ல, இதுக்கு மட்டும் தான் தேவைன்னு சொல்லிட்டு அது மட்டும் தேவை. அவருடைய காட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஓட்டணும், ஓட்டி பார்த்துட்டு பாப்பா இப்படியே ஓரமாக நிறுத்திட்டு வா, ஓட்டி பார்த்துட்டு வரலாம். பருத்தி மாறு ஓட்ட சொன்னாங்க, ஓட்டி பார்க்க. அப்படி வந்தாடே அதில் வந்துரு. இதெல்லாம் நாம் ஓட்டுற கார் தான். இந்த வருஷம் பருத்தி ஒன்றும் தெரியல ப்ரோ. எப்படி சொல்கிறது, எல்லாம் மழை பெஞ்சு பருத்தி செடியே எத்திரிக்கல, ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்கே கோயில் விசேஷம் மாட்டுது, ரேடியா வேற புக்கு நுணுக்கி எடுக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது. லோ செகண்ட் பலமாக தான் இருக்குது. ஓட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வண்டி எடுத்து வந்தாச்சு. எடுத்துறான்ட்டு ஒரு கால் ஓட்டிட்டு அப்படியே தொலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ரெடியாக இருக்குது. ஓட்டினதே ஒரு சால் 2 சாலை தரலாம். ஓட்டினதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு பொட்டேட்டோவில் ஓட்ட வேண்டியது. டாப்பெல்லாம் ஓட்ட முடியல ப்ரோ, சரியான வெயில். நாம் துண்டு கட்டிட்டு பயங்கரமாக ஓட்டிட்டு இருக்கோம். என்ன வெயில், கண்டிப்பாக டாப் போடலாம் ஓட்ட முடியாது ப்ரோ, செம்ம வெயில். 10 நிமிஷம் ஓட்ட முடியல ப்ரோ, சரியான ஹீட் வருது. இன்னும் ஜாண்டியர்லாம் ஓட்டினோம்னா செத்துருவோம். அது வண்டி ஏற்கனவே ஹீட்டு வெளியே வரும். ஏதோ மதியானதாக இருக்கனால தெரியல, நிறைய வெயில் மேலே இருக்க ஹீட்டு மட்டும் வருது. ஓகே ப்ரோ, நம்ம களத்தில் இறங்குவோம். வெயில் தான் மாப்பிள்ள பட்டை கலப்புது, ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது.
இந்த ஒரு வாரமாக மாப்பிள்ள அடுத்த வாரம் எக்காரத்தை கொண்டு போட்டுடலாம். அது 2 வீல் டிரைவு. ஓகேங்களா, இது சோளம் வைக்கணும் அப்படியே ரொட்டாட்டரில் ஓட்டணும். நம்மளது அந்தான ஒரு 2-3 வயல் இருக்குது. அதை தெரியுங்க, அதை நம்ம கலப்பில் ஓட்டி ஆகணும். இது அப்படி சோளம் விதைக்கலாம். ஆனால் அவர் கலப்பில் ஒரு சால் ஓட்டி விட்டு வைக்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டாரு. சோளம் தூக்கிட்டு வந்துட்டான். போகிறோம்டா மரசந்தில் வராரா எங்க நைனா அங்கேயே இருக்கிறாரு, காட்டி போயிட்டாரா அவர் வேற? ஐயோ நம்ம காட்டுக்கு வந்த வண்டி பிடிச்சிக்கிட்டானே, நம்மளது ஓட்டிட்டு போகலாம்ல, என்ன அவசரம்? கண்டிப்பாக எனக்கு இந்த வாரத்தை சொல்லுவார். மழை பெய்ஞ்சா திரும்பி இன்னொரு 10 நாள் அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான். இன்னைக்கு தண்ணி விடுவோம், நான் நாளைக்கு பார்த்து விட்டுருவேன். நைட்டு மழைலாம் நாளைக்கு தண்ணி விட்டுருவேன். ஓகே நண்பா, இப்போ இது ஒரு சால் ஓட்டி விதைச்சி மறுபடியும் வந்து ரொட்டாட்டரில் ஓட்டி காட்டை ஒலவு பண்ணி கொடுக்கணும். இப்போ மாப்பிள்ளை நம்மள்கிட்ட ஓட்டிட்டு வேறு சைட்டு ஓட்டுறதுக்கு ஆம்புகளை போயிடுவோம். நாம் தான் ரொட்டாட்டர் ஓட்டணும். அது என்ன ரொட்டாட்டராக இருந்தாலும் முடிஞ்சிடும். மாப்பிள்ளைக்கு தான் பொழுதுனிக்கு ஆம்புகளப்போ இருக்குது. இப்போ மாதிரி மானம் மோடம் போட்டுச்சுன்னா கவலையே இல்லை. ஆனால் போட்டு வெய்யத்தான் விட்டு நுணுக்கி எடுக்குதே. பருத்திக்காடு என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரமாகுது. இன்னொரு 2-3 நாள் கழித்து ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இதை மட்டும் ஓட்டி விட்டு தான் போகணும். இப்போ ரொட்டாட்டர் சோளம் வச்சு அப்படியே இப்படி ரொட்டாட்டர் கத்தியே இல்லைனாலும் ரொட்டாட்டரை ஃபினிஷிங் கொடுக்கும். எதனாலும் உங்களுக்கு தெரியுதுல்ல, கலப்பையில் ஓட்டிட்டோம்ல மண் பழன்னு கிடக்குதுல்ல. ஏன் ரொட்டாட்டரில் விதைக்கிறாங்கன்னா எங்கள் சைடு மேக்ஸிமம் சோளம் விதைக்கிறதுலாம் தண்ணி கட்டுற காட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொட்டாட்டரில் தான் விதைப்பாங்க. அப்போ தான் சோளம் நல்லா முளைக்கும், தண்ணி பாயறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது இன்ஜின் தண்ணி தான் பாயும். அதனால் அதாக இருந்தால் நிறைய போட்டு வச்சுருந்தா சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க நண்பா. மாப்பிள்ளை இதை ஒரு சால் ஓட்டி கொடுத்துட்டோன்னா நாம் போய் அங்கே ஒரு வயல் நாம் 2 சால் அது கொஞ்சம் நிறவணும். மாப்பிள்ளை வந்து நிறவ முடியாது, இன்னும் கொஞ்சம் வாட்டை வரலங்கிறான். போக தான் இவனுக்கு வாட்டை வரும். அதனால் நாம் போய் அந்த வயல் நிறவோம். அதுங்காட்டி மாப்பிள்ளை ஓட்டி போய் வரட்டும். ஏடியா வேறு பாடுது, என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். இந்த இப்போ ஓட்டுறனால ப்ரோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 லிட்டர் டீசல் எடுக்கும் ப்ரோ. இது இப்போ இவன் ஓட்டுற இப்போ வண்டி ஓடிட்டுக்காரன் இதுக்கு ஆவரேஜாக 4 லிட்டர் டீசல் எடுக்கும் கம்பல்சரி. அதுக்கு மேலே போகாது, 4 லிட்டர் டீசல் எடுக்கும். ஒரு சால் மட்டும்தான் தானே பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு சால் ஓட்டி விட்டதையும் அப்படியே ரொட்டாட்டர் ஏறி மறுக்கிட்டு அடுத்த வெயில் பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா, அவ்வளோதான். இது ஒரு சால் முடிஞ்சுது. நம்ம வாங்கிட்டு வேறு காட்டுக்கு போக வேண்டியதான். என்ன நடக்குதுங்க, மூளை பேசிருக்கான். மாப்பிள்ள நீ ஓட்டிட்டு அந்த வெயிலுக்கு வா, நான் அதை போய் நிறவுறேன். இந்த துண்டை குறா டேய், செத்தே போயிட மாட்டேங்குது. இப்படியா இருந்தால் கவலை இல்லை, வெய்ய அடித்தா தான் கவலை.
விட்டு ஏறணும்பா. ஏன்னா அந்த கேமரா இல்லைன்னா கரெக்டாக கிளச் விட்டு ஏறி இருப்பேன். கேமரா ஒரு கையில் பிடிச்சிருந்தேன்னா தூக்காதுன்னு பார்த்தா என்ன மாதிரியே தூக்குது பார்த்துங்களா, அசால்ட்டாக தூக்கு. அப்புறம் தலை கத்திரிக்கை இருந்தால் என்ன பண்ணுவோம், தூக்காத என்ன பண்ணுவோம். இதெல்லாம் வேறு பாட்டி ஓட்டினாங்க, இதெல்லாம் நம்மளதில்லை. இந்த கடலக்காய் போட்டது நாம் இந்த வயது தான் மேடாக்கு தான் நேரவணும்னு அந்த தாத்தா ராவடி பண்ணுறாரு. இங்கே தான் நேரம் வர தெரியல. ஆல்ரெடி இங்கே தான் மேடாகுது, ஆனால் அங்கே பள்ளமாக இருக்குதுங்கிறாரு. சரி பார்ப்போம், எப்படி சொல்கிறாரோ அப்படி பார்ப்போம். வந்துட்டோம்ல, ஓட்டி தானே ஆகணும். ஓகேங்களா, இந்த வயல் நேரம் தேவையில்ல. இது வந்து அப்படியே ஓட்டி விட்டுற வயல். இதை ஒரு சால் ஓட்டிட்டு ஆனால் மேல் வயலில் தான் வந்து எப்படி சொல்கிறது, பரம்பு கட்டி ஓட்டணும். அதனால் அந்த வயலில் எப்படி பரம்பு கட்டி ஓட்டுறோம்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். கம்பத்தோரம்லாம் போகும்போது ஸ்டேஜ் கம்பிலாம் ரொம்ப உஷாராக போவாங்க. மாட்டி இழுத்து ஒழிஞ்சிட்டு கம்பமும் சேர்ந்து ஒழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம தலையில் தான் மாட்டோம். ஓகேவா, இப்போ வந்து 14 RPM ஓடிட்டு இருக்குது. இங்கே ஃப்ரீயாக ஓடிக்குது. 5 RPM வச்சேன், 14 RPM ஓடிட்டு இருக்குது. என்னை கேட்டால் இதெல்லாம் ஒரு கால் ஓட்டவே தேவையில்லை, ஆனால் ஓட்டணுங்கிறாரு. நான் மேலால் வச்சுருக்கிறேன். கலப்பை வந்து அப்படியே ஜர்கல் போகுது. ஓட்டம் பாரு எவ்வளோ புல்லு கிடந்துச்சு. விட்டாங்க உடஞ்சி ஓட்டணும். இன்னைக்கு பாரு காடு மொழு கிடக்கு. ஓரா அப்படின்னு கொண்டு அன்றைக்கி ஒரு கால் தான் ஓட்ட முடியும் விட்டு போயிருந்தா பாதி புல்லு அப்படியே கிடந்துடும். இப்போ 2 கால் ஓட்டவும் கம்ப்ளீட்டாக எல்லாம் செத்து போயிடும். மறுபடியும் இப்போ வெளியே வந்துருக்கு இந்த காற்று. அஜித்து போயிட்டு எப்படி தான் ஓட்ட போகிறான்னு தெரியல. ஒரு சால் தானே இது ஓட்டி விட்டு அந்த வயது தான் நேரவணுங்கிறாரு. போய் பார்த்தா தான் தெரியும். ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி நேரவனேன். இப்போ திரும்பியும் நேரவு தண்ணி பாய மாட்டேங்குதுன்னா நான் என்ன தான் பண்ணுறது. சைடு பார்த்தா மட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் கேட்டால் இல்லைப்பா அந்த மூலம் மேடாக இருக்குது, தண்ணி ஏற மாட்டேங்குதுங்கிறாரு. போய் பார்ப்போம். ஏன்னா ஒரு மூலையில் கொஞ்சம் வரக்கூடாதுங்கிறாரு. என்ன
பரம்பு கட்டிக்கலாமா? மண்ணை கொஞ்சம் உடச்சி விட்டுலாமா? ஓகே, அந்த பஸ்ஸு ஒரு கால் ஓட்டி மண்ணை கொஞ்சம் உடச்சி விட்டு அப்புறமேட்டு ஒரு கால் ஓட்டிட்டு அப்புறம் பரம்பு போட்டுக்கலாமா? ஒரு கால் ஓட்டிக்கிட்டு அப்புறமேட்டு மண்ணை பிடிச்சிக்கலான்னு சொல்கிறாரு. ஓட்டுவோம், ஓட்டிக்கிட்டு அடுத்தால் மண் எப்படி பிடிக்கணுங்கிற வீடியோவில் காட்டும். அதில் அடிச்சும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன வேலைன்னா அது கிடக்கு வரம்பு, அதை உள்ளே எடுத்து வச்சு மண் பிடிக்கணும். எந்த இடம் ஏதுன்னு கேட்டுட்டு அடியில் விடணுங்கண்ணா, அடியில் சொருகணும். தகுடு வச்சு கட்டி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஓடிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காரு. இல்லை என்னமோ ஒரு கப்பை சரி வச்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்காரரோட செட்டிங் காட்டிருக்கு. இது ஒரு வச்சுருந்துருப்பார் போல். இது சேத்தோலை ஓட்டுறதுக்கு நேரம் உள்ள பறந்து அது மாதிரி இருக்குது. இந்த களத்துக்குள்ளே சொறி விட்டு கயிறு போட்டு கட்டிட்டாங்க. அப்படியே மண்ணு பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதான். பண்ணுறாருன்னே தெரியுது. அந்த பக்கம் பள்ளமாக இருக்குது, இன்னும் மேடாக இருக்கிறது வந்து அங்கே இது பண்ணுறாங்க. அவ்வளோதான் ப்ரோ, சிக்கலை சோளம் வச்சாச்சு. அடுத்து சர்சர்னு அதை ஓட்டுவிட்டு வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ளே இன்னும் 2 மணி நேரம் உழவு இருக்குது. போய் நம்ம தான் மாற்றிட்டு போய் ஓட்டணும். மாமா அதுக்குள்ளே ரொட்டேட் ஓடிட்டு வந்துடுவார். அவரும் கரெக்டாக இருக்கும், நம்மளும் ஓட்டிட்டு வந்துடலாம். முடிஞ்சுது, அவ்வளோதான். இன்னும் 30 முடிஞ்சுது. பயங்கரமாக இருக்கு, இது பயங்கரமாக இருக்குது. பாருங்க ப்ரோ, வச்ச அளவில் அப்படியே மண்ணை எடுத்துகிட்டு போகுது. இந்த கரூர் சைடில் இந்த மாதிரி தான் ஒரு பரம்பே போட்டிருப்பாங்க பின்னாடி. நம்ம பார்த்திங்கன்னா ஆங்கில் போட்டு ஓட்டுறோம், அதெல்லாம் இந்த மாதிரி பறந்து இது மாதிரி பேக்கில் வச்சுருப்பாங்க. அது இதே மாதிரி தான் பறந்து சோளம் வரைக்கும் நைஸாக அடிச்சு சேம் அதே மாதிரியே இருக்குது. களத்துக்குள்ளே சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் ப்ரோ, அந்த மேற்கு இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்து இதெல்லாம் பள்ளமாக இருக்குது. காட்டுக்காரங்க தண்ணியே ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு துண்டு கட்டி ஓடிட்டுருக்கு. ஆனால் பயங்கரமான செட்டப் ப்ரோ இதெல்லாம். அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சாச்சு. இன்னும் 2 பரம்பு எடுத்துகிட்டு போனால் வேலை சோழி முடிஞ்சு. எக்ஸாம் போய் நின்றுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே சொல்ல இருக்கணும். இதுக்காக நம்ம சிங்கக்குட்டை நின்று கொண்டு இருக்கிறது. அப்படியே ஓரமாக போயிட்டு அப்படியே சுற்றிட்டு போய் ஓட்டிகிட்டு வர வேண்டியதான். வெயில் வர செம்ம வெயில் அடிக்குப்போ. இப்போ மோடம் போட்டுச்சு, உட்காந்து ஓட்ட முடியல. அப்படியே சுமச்சு வெயில் அது வெறிக்குது, அங்கங்கே சுடுது. என்ன டாப்பு ப்ரோ போடலாம், எந்த டாப் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆத்தூர் டாப் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை குரங்கு டாப் போட்டால் நல்லா இருக்குமா? நாங்கள் குரங்கு டாப் தான் போடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதான் சரி, பேலர் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆத்தூர் டாப்பும் போட்டுக்கலாம் அப்படின்னு 2 யோசனையில் இருக்குது. கமெண்டில் பண்ணுங்கள் எந்த டாப் நல்லாயிருக்கும், எது பெஸ்ட்டு.
அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஆற்று டாப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தோப்பெல்லாம் ஓட்ட முடியாது ப்ரோ, மட்டைக்கட்டெலாம் இடிக்கும், அது உடையும். புறம் டாப்பு அந்த பிரச்சனை இல்லை. புறம் டாப்பில் 1-2 உடையுது, அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம அஜித் ஓட்டிட்டு அவன் வேறு பக்கம் ஆம்பு கலப்பு ஓட்ட போயிட்டான். நாம் 2 வயலும் உழவு ஓட்டிட்டு சோளம் அது 2 வயலும் ரொட்டேட்டரில் அப்படியே ஓட்டி விட்டு ஊர் பக்கம் போக வேண்டிப்பான். மண் வேறு புதன்னு கிடக்குது, கலப்பையில் ஓட்டி போடணும். ஓகேங்கப்பா, இது ஓட்டி போட்ட வயல். இப்போ வந்து தேர்டு கியர் தான் 1300 RPMல ஓட்டிக்கார் லோ3. பிடிச்சிங்க எப்படி வருது பாருங்க. போதும், ஏற்கனவே இப்போ தானே ஓட்டி போட்ட காடு. ஏன்னா இன்னும் ரொம்ப பொறுமையாக ஓட்டியிருந்தால் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் வேகமாக ஓட்டினா ஒரு 10 நிமிஷம் டைமு ஷார்ட்டேஜ் ஆகும். நமக்கு ஒரு 100 பிளேட் டீசல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஆழமாக ஓட்டிட்டாலும் சோளம் முளைக்கும். இது வேறு ஒன்று, இந்த அஜித்து பண்ணதால சுற்றி வளர்ந்துக்குது. மாப்பிள்ளா நல்லா இது மாமா, ஏதாவது ஜிக்கு இருக்குது. என்ன மாமா தெரியும், அந்த கம்ப்யூட்டர் மாமா அப்படிங்கிறான். மேலே டாப்பில் காற்றுக்கெல்லாம் ஒரு பக்கமாக போகுது. அவ்வளோதான் ப்ரோ, 2 வயலும் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. கலப்பை பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் இந்த ரேஞ்சில் தூக்கி ஓடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஆழமாக ஓட்டினோம்னா வச்சுக்காங்க, சோளம் முளைக்காத போயிடும், பப்பா போயிடும். அந்த வயலெல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 சுத்தாதுன்னு அந்த வயல் உசுரோடு இருக்குது. அதுங்காட்டி மானம் வேறு பானட்டு மேலே 2 வாரம் தூத்தலை வருது. ஸோ அப்போ காலையிலேருந்து வெயில் போட்டு தாக்குச்சு. இப்போ 3 மணி ஆனதையும் மானத்துக்கு வந்து குளிர் காய்ச்சல் வந்துக்கிட்டது. இந்த வயலை முடிச்சாச்சு. அடுத்தது அந்த வயல் ஒன்று ஓட்டினா வேலை முடிச்சு. இந்த வயலை ஓட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போச்சு ப்ரோ. இதுக்கு தேடலை போட்டியே 1/2 மணி நேரம் ஆகி போச்சு. கலப்பையில் ஓட்டினா அப்படியே மண் எதுக்கு தான் ரொட்டேட்டர் இப்படி அழகாக வருதோ தெரில. இந்த வயல் ஒரு 25 நிமிஷம் வரும். ஓட்டி விட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வயலை தான் நிறவி ஒரு வழி பண்ணிட்டேன். மாப்பிள்ளை பேசியிருப்பானே, நல்லா பேசிக்கிறேன்னா என்ன, நானே இன்னும் பார்க்கல, வீட்டில் போய் தான் பார்க்கணும். மோன்ராஜே, அந்த மூளையில் பைப் இருக்குது ப்ரோ. அந்த மூளையில் வந்து மேடாக எனக்கு வேணும்ன்ட்டாரு. இப்போ அந்த ஓரமாக மேடாக வச்சுருக்குது. இப்போ நான் இந்த பக்கம் தண்ணி பள்ளமாக போகுமான்னு தெரில. இல்லை இந்த ஐட்டம் ஓட்டிட்டு மறுபடியும் வந்து எல்லாம் எனக்கு தண்ணி பாய மாட்டேங்குதுன்னு பறிச்சு வச்சு இவருக்கு இதே வேலை தான். விதைக்கிறப்ப நிறவி ஓட்டுறத வேலையாக போச்சு. நான் ஓட்டிட்டு காட்டுறேன் எப்படி என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க நீங்களே. ஓகேன்பா, ஒரு இந்த வயலும் முடிஞ்சிருக்கு, கடைசிட்டு அந்த வயலும் ஓட்டியாச்சு. இனிமேல் பாத்தி போட்ட மானம் திரும்பியும் வெய்ய வர ஆரம்பிச்சிருச்சு. மணி 3 ஆகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்
அஜித் ஆம்புகளை ஓட்டி முடிச்சிட்டானா இல்லை இன்னும் ஓட்டணுமா என்னங்கிறத